அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இந்த பதிவு வருகின்ற சித்திரா பௌர்ணமியை பற்றிய பதிவுதான். இந்த பதிவை டக்குன்னு தள்ளி பார்க்காதீர்கள். ஏனென்றால் இந்த பதிவினுடைய நிறைவில் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன். மாணவ மாணவிகளுக்கு பெரும் பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பதனால் முழுமையாக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வருகின்ற சித்ரா பௌர்ணமி 1/5/2026 அன்று நடைபெற இருக்கிறது. சித்திரை மாதம் என்பது செவ்வாய்க்கு ஒரு அற்புதமான முத்தாய்ப்பாய் உள்ள மாதம். இந்த செவ்வாயை மையமாக கொண்டு வருகின்ற மாதம்தான் இந்த சித்திரை மாதம். அந்த சித்திரை மாதத்திலே செவ்வாய் என்றால் மங்களன் என்று ஒரு பெயர் உண்டு என்பது அனைவரும் அறிந்ததே. அதிலும் பௌர்ணமி, அது முழு பௌர்ணமி அன்று சித்திரை மாதத்திலே வந்து அந்த பௌர்ணமி கூடுகின்ற வேளையிலே பலவிதமான மங்களங்களுக்கான பெரிய அற்புதங்கள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு பெயரே சந்திர மங்கள நாள் என்றே சொல்லப்படும். இது ஜாதகத்திலும் கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே சிறப்பு வழிபாடுகளிலே பங்கு கொள்ளும் பொழுது நிச்சயமாக தொழில் வியாபாரம் சார்ந்த, திருமணம் போன்ற பல சுபகாரியங்கள் தடுங்களாக இருக்கிறது என்றால் அத்தனைக்கும் ஒரு விடிவான அற்புத சுபம் தரக்கூடிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி, சந்திர மங்கள நாள் என்று பொருள். இதை கருத்தில் கொண்டு இந்த சந்திர மங்களங்கள் சுபங்கள் நல்லா ஒவ்வொருவருக்கும் எந்த தடங்களாக இருந்தாலும் அத்தனையும் விலகி பயன் தர வேண்டும் என்பது முதல் நோக்கம். அடுத்த விதமான நோக்கம், பயன் பெற்று கொண்டிருப்பவர்கள் மேலும் முத்தாய்ப்பான பயனடைய வேண்டும். வீடு, நிலபலங்கள், அமைப்பு போன்ற அத்துணை விஷயங்களும் மேலும் பயன் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த 1/5/2026 சித்ரா பௌர்ணமி அன்று பகல் 3 மணிக்கு பால்குடம் நம் ஆலயத்திலேயே எடுத்து அந்த பால்குடம் தலையிலே சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கும் பாம்பன் சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து பக்தர்கள் புடைசூழ பாராயணத்துடன் அபிஷேகத்தை கண்டு, அலங்காரத்தை கண்டு, உற்சவ மூர்த்தியை ஊர்வலமாக ஆலயத்தை சுற்றி வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே சிறப்பான பூஜைகள் எல்லாம் அடியேன் முன்பாகவே செய்து அந்த சந்திர மங்களம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பூஜை செய்த பிறகுதான் இந்த பால்குடமே நீங்கள் எடுத்து வரப்போகிறீர்கள். நம்ம ஆலயத்திலே, ஆசிரமத்திலே தான் இது நடக்கப் போகிறது. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டில் இருந்து பால் குடத்தை எடுத்துட்டு வாங்க. ஒரு சிறு கட்டணத்துக்கு உட்பட்டு பால் எல்லாம் அங்கே அடியேன் ஏற்பாடு செய்து வைக்கின்றேன். அந்த பாலை உங்கள் தலையிலே உங்கள் குடத்தை கொண்டே சுமந்து அங்கே பால் அபிஷேகம் செய்து முடித்து அதற்கு பிறகான வழிபாடுகளை கண்டு அந்த உற்சவமூர்த்தி ஊர்வலத்தையும் ஆலயத்தை சுற்றி வருவதும் மனமாற கண்ணார உளமாற கண்டு மகிழ வேண்டும். நம் ஷடாட்சர சண்முகனுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு இந்த சித்திரா பௌர்ணமி என்பதை ஒவ்வொருவரும் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு பகல் 3 மணிக்கு அன்று பால்குடம் ஊர்வலமாக நம்ம ஆலயத்திலேயே கொண்டு போய் பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்ய போகின்றோம் என்பதை தெரியப்படுத்தி இந்த சந்திரமங்கள சக்திகளெல்லாம் பெறுவதற்காக தனித்துவமாக உங்களை மகிழ்வோடு அழைத்து மகிழ்கின்றேன். வந்து பால்குடத்திலே பங்கு கொண்டு எல்லா தடங்கல்களையும் அகற்றி சர்வ சுப மங்களமும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற தீர்க்க சுமங்கலித்துவமும் தீர்க்க ஆயுசு சக்தியும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க இந்த வருகின்ற சித்ரா பௌர்ணமி 1/5/2026 அன்று 3 மணி பகல் 3 மணியிலிருந்து பங்கு கொண்டு பயனும் பலனும் அடைய வேண்டும் என்று அழைக்கின்றேன். முன் அனுமதி அலைபேசியிலே தொடர்பு கொண்டு தயவு கூர்ந்து அந்த சித்ரா பௌர்ணமிக்கு முன் அனுமதி பெற்று வருமாறு பணிவுடன் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஏன்னா பால் வாங்கணும், அதுக்கான சில ஏற்பாடுகளை செய்யணும். உங்களுக்கு சிறப்பாக அங்கே வழிபட்ட சந்திரமங்கள பிரசாதத்தோடு உங்களை அனுப்பணும். இவையெல்லாம் நான் தயாரித்து வைக்க வேண்டும் என்பதற்காக முன்பதிவு அவசியம். ஆகையால் முன்பதிவு இதற்கு பெற்று அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியில் பதிவில் முதல்ல சொன்னது போல்
தள்ளிவிடாதீர்கள் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, கடந்த ஒரு 6 மாதமாக போன வருடமும் சரி, அதற்கு முன்பு வருடமும் சரி, சில வருடங்கள் முன்பிலிருந்தே அடியேன் பார்த்த ஒரு விஷயம்தான் இது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளும் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளும் பெற்றவர்களும் சேர்ந்து அடியேனிடத்திலே சாதகத்தை கொடுத்து, அடுத்து என்ன படிக்கலாம், எனக்கு என்ன படித்தால் பெரிய பலன் தரும், நான் எந்த வழியில் பயணிக்க வேண்டும், அப்படி என்ற கேள்வி பெற்றோர்களுக்கும் இருக்கிறது, மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இருக்கிறது. இதை நான் பெருமளவில் இந்த மாதம் கூட பெருமளவில் நான் அதை பார்த்தேன். அப்பொழுது சட்டென்று ஒரு யோசனை வந்தது எனக்கு. இவ்வளோ பேர் இதை பார்க்குறாங்க, இது பணம் பெற்று பார்ப்பதை விட ஏன் இந்த மாணவிகளுக்கு என்ன படிக்கலாம், அடுத்து என்ன முடிவு செய்தால் சாதகத்திலே அற்புதமாக இருக்கிறது என்பதை கணக்கிட்டு எந்த கட்டணமும் இல்லாமல் இலவசமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் படிப்பு, இந்த படிப்புக்கு நாம் என்ன உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையால் இந்த சிந்தனை எனக்கு வந்தது. ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா, நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த வகுப்பை சார்ந்த மாணவ மாணவிகள் பெற்றோர்கள், இந்த வருகின்ற சித்ரா பௌர்ணமி சொன்னோம் இல்லையா, 1/5/2026 அன்று உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதகம், அந்த ஜாதகத்தை நீங்களே ஒரு நகல் எடுத்துக்கொண்டு வாருங்கள். வந்து அங்கே என்னோடு பதிவு செய்வார்கள். அந்த பதிவை செய்து விடுங்கள். ஒவ்வொருவருடைய ஜாதகத்திற்கும் என்ன படிக்கலாம், எந்த வழியில் பயணிக்கலாம், எது மேன்மையை தரும் என்பதை நான் எழுதி உங்களுக்கு கொடுக்கின்றேன். இதற்கும் எந்த கட்டணமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஜாதகம் கொடுக்க போகின்றவர்கள் எல்லாம் காலை 10 மணி முதல் அங்கு உங்களுக்கு பதிவு செய்வார்கள். எவ்வளவு பேர் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம், கட்டணம் இல்லை. வந்து நீங்கள் ஜாதகத்தை கொடுத்து பதிவு பெற்று எண்களை வாங்கி 10/5/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் அடியேனே கணித்து உங்களுக்கு என்னென்ன என்பதை எழுதி வைத்து கொடுக்கின்றேன். அடியேன் கையாலேயே கொடுக்கின்றேன். ஜாதகத்துக்குடைய மாணவன் மாணவிதான் வந்து அவர்கள் பெற வேண்டும். இது ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது என்பதனால் நான் சொல்லுகின்றேன். வேறு யாரு வந்தாலும் அது அங்கு கிடைக்காது என்பதை பணிவோடு உங்களுக்கு சமர்ப்பித்து, ஆகையால் வருகின்ற இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஜாதகத்தை கொண்டு வந்து பெற்றவர்கள் பதிவு செய்து, அல்லது மாணவர்கள் மாணவிகள் வந்து பதிவு செய்து, நீங்கள் 10ஆம் தேதி அந்த ஜாதகத்தை அப்படியே சித்ரா பௌர்ணமி அந்த சந்திரமங்கலம் அருளையும் பெற்று 10ஆம் தேதி அதை தொடர்ந்து வருகின்ற 10ஆம் தேதி அன்று நீங்கள் அந்த ஜாதகத்தை பெற்று அடியேனுடைய கையால் கொடுக்கின்றேன். வருகின்ற அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வாழ்த்தினையும் ஆசினையும் கூறி இதில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும், பலனடைய வேண்டும் என்று பிள்ளைகளை எல்லாம் மகிழ்வோடு அழைத்து மகிழ்கிறேன். வணக்கம்.